நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த எருமைவெட்டி கிராமத்தில் ஆண்டவரே ஒரு இடத்துல கூடி நாங்கள் ஆராதிக்கும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வந்தோம் உங்களுக்கு சொல்ல கொடுக்கிறோம். பெருமைப்படுத்த நடத்தும் இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். போட்டாரு
வாசிக்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம் அதில் 18வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 145 அதில் 18. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நலவாசி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அப்படி இல்லாம உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மள யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கர்த்தரை நோக்கி. நம்ம கூப்பிடுறோம்ல, அப்ப ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் வாசிக்கும்போது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபம். உண்மையாய், உண்மையாய், சும்மா ஏதோ கிறிஸ்தவர்கள் நம்ம சபைக்கு போறதும், பைபிளை படிக்கிறதும், வேதத்தை வாசிக்கிறதும், நல்ல அபிஷேகத்துல நிரம்புறதும், பிரசங்கம் பண்றதும், வர்ஷிப் பண்றதும், ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படியே பைபிள் தூக்கி நடக்கிறதும், ஏதோ உலகத்துக்கு பார்வைக்கு நம்ம இல்லாதபடிக்கு, உலகத்தின் பார்வைக்கு நம்ம ஜெபிக்காதபடிக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மளாம் எப்படி ஆண்டவரை நோக்கி உண்மையாய், நம்மள யாரு நம்ம என்ன சொன்னாலும் சரி, நம்ம யார் நம்மளுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, உண்மையாய் அப்படி சமூகத்துல உட்கார்ந்து காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு குறைவும் வராது. ஆமென். உண்மையாய் அந்த சமூகத்துல உட்கார்ந்து, அன்னைக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லி எனக்காக ஜோம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், எங்கே போனாலும் ஃபாஸ்டிங் வச்சுன்னு அங்கேயும் போய் ஃபாஸ்டிங் சொல்லி உக்காந்து உலகத்தின் உலக பார்வைகளுக்கு, ஐயோ இவங்க ஃபாஸ்டியாக இருக்கிறாங்களே, ஜூஸ் கொடுக்குமே, இவங்க இதாக இருக்கிறாங்களே, கஷ்டப்படுத்துங்க, அதெல்லாம் உலக பார்வைக்கு சும்மா போடுற வேஷம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உண்மையாக நம்புறவங்க எப்படி தரமா இருப்பாங்க? எதுவுமே யாருக்கிட்டுமே எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே ஷேர் பண்ணிக்காம, நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தனைகள் வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், நம்மளுக்கு என்ன தேவையா இருந்தாலும் உண்மையாய் நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு கூட உண்மையாய் 10 நிமிஷம் அவரை நோக்கி பார்த்தா ஆண்டவர் சமீபமாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம நல்லா உட்காந்து பாஸ்டிங் போட்டு ஆண்டவருக்கு உண்மை இல்லாம நல்ல இரவும் பகலும் உட்காந்து முட்டி போட்டு ஆண்டவரை நம்பாம எதுவுமே செய்யாம சும்மா கிறிஸ்தவர்களை செய்ய வேண்டிய சடங்காட்சியில மாதிரி செஞ்சுட்டு உட்காந்துன்னு வச்சுக்கேன், அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். உண்மை ரொம்ப முக்கியம். ஆண்டவரை தேடுறதுல ரொம்ப உண்மை முக்கியம். ஆண்டவரை துதிக்கிறதுல உண்மை முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுல உண்மை ரொம்ப முக்கியம். அந்த ரத்த சங்கீதக்காரர்களை தாவீது பாடின ஸ்தோத்திர பாடு இது அழகா சொல்லிட்டு நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் போட்டு அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்புறம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற சமூகத்துல நீங்க குடும்பமா இருக்கிற நீங்க உண்மையாய் யாரையும் பார்க்காம உண்மையாய் உங்களுடைய கஷ்டத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட உண்மையா நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். உங்க குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். அதான் உண்மைன்றது ரொம்ப ஆவிக்கிற வாழ்க்கையில உண்மைன்றது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு உண்மைன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் எங்க சங்கீதக்காரன் சொல்லிட்டு மறுபடியும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமயமாயிருக்கிறார். கீழே வாசிக்கும் போது அவர் நமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களை கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டுக்குள்ள உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி வச்சோம்? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். ரெண்டாவது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து.
அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருக்கு நாம எப்படி இருக்கணுமா? பயந்து எல்லா காரியத்திலும் நமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை அவர் செய்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல இருக்கிற நம்ம, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம, அவருக்கு பயந்து செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவரு என்ன பண்ணுவாரு? நம்ம விருப்பத்தை நீங்க நம்ம ஒரு விருப்பம் நிறைவேறல, நம்ம விருப்பம் நடக்கல, நம்ம ஆசை எதுவுமே நடக்கல, நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறோம். ஏன் நடக்கலன்னா அவருக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணல? பயப்படுது. இன்னும் அவருக்கு உண்மையாய் நம்ம பயந்து நடக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறது. இங்க வாசிக்கிறோம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறது. செய்து அப்படின்னா அவருக்கு யாரெல்லாம் பயப்படுறோமோ, நம்ம யாரெல்லாம் அவருக்கு நம்ம பயந்து வாழ்றோமோ நம்ம விருப்பத்தை அவருக்கு நிறைவேற்றுவேன். அது நிறைவேற்றது மாத்திரமல்ல, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிறார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றது மாத்திரமல்ல, நம்ம கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்றார்? அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். வணங்குகிற தேவன் ஜீவன், வணங்குகிற தேவன் அது உண்மை உள்ளவர். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அந்த சராசரங்களையும் படைத்த தேவன். அவர்தான் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தவர். தன் ஜீவனை இழந்து நம்மளுக்காக என்ன பண்ணாரு? நம்மளுக்காக அவர் மரித்து, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக அவர் மரித்து நம்மளுக்கு உயிர் கொடுத்த தேவன். நம்ம நல்லா மனசுல நினைச்சுக்கணும், நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம எப்போதுமே நினைச்சுக்கணும். அந்த கிராமம்லாம் என்ன பண்ணும்? அது உணரும். தெரியாம என்ன பண்றாங்க? தேவையில்லாத வணிக கொண்டு தேவையில்லாத காரியத்துக்கு என்ன பண்றாங்க? ஈடுபட்டு பணத்தை செலவு பண்ணிடுறாங்க. இவ்வளோ படுகிற பிரயாசம் வீணா போயிடும். இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கடன் வாங்கி, எவ்வளோ இது பண்ணி, எவ்வளோ செஞ்சு, இந்த பிரயாசம் என்னது? வீண். ஒண்ணுமே பண்ணாம எதுவுமே சொல்லுவாங்க. தேவாதி தேவன் சொல்லணும். அவர்கிட்ட மட்டும் தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். அவர்கிட்ட மட்டும் தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். என்ன தியானம் பண்ணி, நீ என்ன பண்ண, எவ்வளவு செலவு பண்ணி, நீ எது செய்ய விருப்பம் நிறைவேறும். அவருக்கு பயந்து எப்ப நம்ம வாழ்றோமோ அப்ப நம்ம விருப்பம். இந்த கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உட்காந்து ஆண்டவர் உண்மையா இங்க உட்காடுறீங்கன்னு சொன்னா இதுக்கான பலன் ஆண்டவர். ஏன்னா ஊர் ஃபுல்லாவே என்ன, ஊர் ஃபுல்லாவே நம்ம திருவிழா ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் அந்த சமூகத்தில் உட்கார்ந்து உண்மையாய் காத்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவேன். கூப்பிடுதலை அவர் கேட்டு ரட்சிக்கிற தேவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கணும்னா ஒண்ணு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ரெண்டாவது அவருக்கு பயந்து நடக்கணும். மூணாவது கூப்பிடுறது ஹல்லேலூயா. வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் யாரோ கடவுள் கிட்ட வரணும்னு சொல்லி ஆண்டவரே வீட்டுக்குள்ள வரணும்னு, ஊருக்குள்ள வரணும்னு ஏதோ முயற்சி பண்றாங்க. ஏதோ பணத்தை செலவழித்து கொண்டு வீணான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்களே. ஆண்டவரே அவங்களுக்கு தெரியல. உண்மையாய் கூப்பிடும்போது தேவனை கூப்பிடுகிறேன். அறியுடைய சபா நாம புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் சமூகத்தில் உண்மையாய் உட்கார்ந்திருக்கிற குடும்பங்களை கத்த நீங்க பாருங்க. விருப்பத்தை நிறைவேற்றுங்க. கூப்பிடுதலை கத்த கேளுங்க. சுவாசத்தின்படி நீங்க பிள்ளைகளை நடத்த போகிற கிருபை காய் இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கடைசியாக ஜெபம். விசேஷமானவரே, தேவாவியானவருடைய கரம் மகள் மேல இறங்குனே சாமி. ஆண்டவரே, அப்பா சொல்றேன், செஞ்சு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மகள் இனி ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புல வளருனே சாமி. உம்முடைய பாதுகாப்புல மகள் மேல இறங்கணும். எந்த ஒரு ஆண்டவரே வன்கண்கள், போராமைகள், எரிச்சல்கள் எது இந்த மகளை அடங்காதபடிக்கு தேவனுடைய கரம் கூட இருந்து வழி நடத்த அடைக்கப்பட்ட தோட்டமாய் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் என் தேவனே நீங்க மகளை சுற்றி வேலை அடிக்க முடியாது. இந்த மகளை பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினால நாங்கள் முத்தரிக்கிறோம். உம்முடைய மகள் ஆண்டவரே, நீங்க அப்பா ஆசீர்வதித்து வழி நடத்தபடி ஆயிடுச்சு. வயிற்றுவலியெல்லாம் கத்தர் மாற்றுங்க. இடுப்புல நல்ல பலத்தை தாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுல நல்ல பலத்தை தாங்க. ஆவியானவர் தேவனுடைய பாதுகாப்பு, ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பெற்றெடுத்த தாய் காப்பு